வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட தகவல்கள் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த மாவட்டத்தில் வந்து போட்டி அப்படின்றது அதிகமாக இருக்குது, எந்த மாவட்டத்தில் கம்மியாக இருக்குது அப்படின்ற முழுமையான தகவல் அப்படின்றத பார்த்துருவோம். ஒரு டிஸ்ட்ரிக் வைஸாக வந்துடும். ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, அங்கே வந்து பர்டிகுலராக அதாவது இவ்வளோ நபர்கள், இத்தனை எண்ணிக்கையிலான நபர்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ போட்டி அதிகமாக இருக்குது அல்லது குறைவாக இருக்குது, ஆவரேஜாக இருக்குது அப்படின்ற தகவல்கள் வந்து கண்டிப்பாக நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ டோட்டலாக இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களுக்குமே அதனுடைய டீட்டெயில்ஸ் அப்படின்றத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து அரியலூர் டிஸ்ட்ரிக், அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 39 வேக்கண்ட் இருக்குது. ஸோ இந்த 39 வேக்கண்டில் ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆவரேஜான போட்டி அப்படின்றது அரியலூர் டிஸ்ட்ரிக் பொறுத்தளவுக்கு இருக்குது. ஸோ ஆவரேஜை விட கொஞ்சம் குறைவு, ரொம்ப குறைவுன்னு சொல்ல முடியாது. ஒரு சில கம்யூனிட்டியில் போட்டி அதிகமாக இருக்கும், ஒரு சில கம்யூனிட்டியில் வந்து போட்டி கொஞ்சம் ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருக்கும். இங்கே அதிகம் அப்படின்ற பேச்சுக்கு இடம் கிடையாது. அடுத்து வந்து சென்னை பார்த்தீங்க அப்படின்னா மிக 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 அதிகம், வேகன்சியும் அதிகம் 181. அதே போல் போட்டி அப்படின்றது மிக 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 அதிகம். தமிழகத்திலேயே சென்னையில் மட்டும்தான் அதிகப்படியான, அதாவது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா மற்ற டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ண கேண்டிடேட்ஸோட எண்ணிக்கையும் இங்கே அப்ளை பண்ண கேண்டிடேட்ஸ் எண்ணிக்கையும் அப்படியே டபுளாக இருக்கும். அதாவது 50%, 2 லட்சம் பேர் மொத்தமாக அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1 லட்சம் பேர் சென்னைக்கு பண்ணியிருக்காங்க. மீதி இருக்கிற அனைத்து டிஸ்ட்ரிக்கும் சேர்த்து 1 லட்சம் பேர் தான் பண்ணியிருக்காங்க. இது உண்மை. நீங்கள் தேர்வு எழுதுனதுக்கப்புறம் இதை வந்து தெரிஞ்சுப்பீங்க. ஸோ சென்னையில் யாரெல்லாம் போட்டி அதாவது அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் கட் ஆஃப் வந்து எகிற போகுது அப்படின்னு அர்த்தம். ஆல்மோஸ்ட் 50%க்கு மேலே வந்து சென்னையில் மட்டுமே அப்ளை பண்ணியிருக்காங்க. அவ்வளோ நபர்கள் வந்து இங்கே போட்டி போடுறாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் முடிஞ்சது அப்படின்னா பாஸ் ஆகிக்கிங்க அப்படின்ற மாதிரிதான கான்செப்ட் தான் இது. ஸோ அதே போல் ஒரு சிலர் வந்து என்ன சொல்கிறது, கரெக்டாக பர்டிகுலராக உங்களோட கம்யூனிட்டியில் வேக்கண்ட் இருந்து சென்னையில் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்களுக்கு மட்டும் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அதாவது பிஎஸ்டிஎம்மில் ப்ரியாரிட்டியில் விடோ கேட்டகிரியில் விமனாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிறைய கேட்டகிரியில் வர்ற ஒரு நபர் ஒரு வேக்கண்ட் இங்கே இருக்குது, அதுக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா அங்கே அந்த இடத்துல கம்மியாகும். ஜென்ரலாக நான் பிசிக்கு போடுறேன், எம்பிசிக்கு போடுறேன், எஸ்சி எஸ்டிக்கு போடுறேன் அப்படின்னா கண்டிப்பாக கட் ஆஃப் எகிற போகுது அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கிங்க. நான் சொல்கிறது தான் உண்மை. 3 லட்சம் பேர்னால் கண்டிப்பாக இங்கே 1.5 லட்சம் பேர் அல்ல 2 லட்சம் பேர் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கே 1 லட்சம் பேர் வந்து சென்னையில் மட்டும் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அது மேக்ஸிமம் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், வாட்ச்மேன், மசால்ச்சி இந்த போஸ்டிங்க்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது நிறைய இருக்குது. அடுத்து வந்து கோயம்புத்தூர். ஸோ கோயம்புத்தூரில் 104 வேக்கண்ட் இருக்குது. இதை வந்து மிக அதிகம்னு சொல்ல முடியாது இங்கே வேக்கண்ட் வந்து, ஏன்னா ஆவரேஜாக தான் இருக்குது. ஆவரேஜை விட கொஞ்சம் அதிகம்னு சொல்லலாம், பட் ஆவரேஜ் ரேஞ்சிலையும் வராது, ரொம்ப ஹை ரேஞ்சிலையும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நார்மலான ஒரு போட்டி தான் வந்து கோயம்புத்தூரில் பொறுத்தளவுக்கு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது கோயம்புத்தூர் ஆவரேஜ் தான். அடுத்து வந்து கடலூரில் எனக்கு தெரிஞ்சு மிக அதிகமான போட்டிங்க. சென்னை பொறுத்த மாதிரியே சென்னைக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கடலூர்லேயும் போட்டி அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஆவரேஜ்லாம் சொல்ல முடியாது, கொஞ்சம் அதிகம்தான். ஸோ கடலூரும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அங்கே வந்து கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தருமபுரி பொறுத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப குறைவு தான். அதாவது போட்டி அப்படின்றது ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு உங்கள் கம்யூனிட்டியில் வேக்கண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு தேர்வு எழுதுனீங்கனாலே கண்டிப்பாக ஒரு நல்ல மதிப்பெண்கள் எடுத்தாலே போதும். எனக்கு தெரிஞ்சு இப்போ 40 வேக்கண்ட்டுக்கு ஒரு 200 நபர்கள் 300 நபர்கள் இந்த ரேஞ்சில் தான் அங்கே போட்டியே போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து ஒரு நல்ல மார்க், ஒரு 3-4 பேர் தான் உங்களோட போட்டியான நபராக இருப்பாங்க. அவங்கள விட நல்ல மார்க் எடுத்துட்டிங்கனாலே தருமபுரியில் ஈஸியாக கிடைக்கும். திண்டுக்கல் வந்து ஆவரேஜான போட்டிங்க. திண்டுக்கல் அண்டு ஈரோடு வந்து திண்டுக்கலோட சேர்க்க முடியாது. ஈரோடு வந்து ஒரு ஹையர் ரேஞ்சிங் போஸ்டிங், ஹையர் வந்து அதிகமான நபர்கள் போட்டி போடுற இடமா தான் இருக்குது. திண்டுக்கல் வந்து ஆவரேஜாக போட்டி போடுவாங்க. ஈரோடு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. காஞ்சிபுரம் அண்ட் செங்கல்பட்டு இங்கே வந்து 121 வேக்கண்ட் இருக்குது. பட் பார்த்தீங்க அப்படின்னா போட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் தான். எனக்கு தெரிஞ்சு 121 வேக்கண்ட் அதிகம், பட் போட்டி இந்த இடத்துல ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் போட்டிருக்கீங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல. அடுத்து வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் 65 வேக்கண்ட் இருக்குது. இங்கே போட்டி மிக 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 அதிகம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில். அடுத்து வந்து கரூர் 24. இங்கே வந்து ஆவரேஜான போட்டிங்க, ஆவரேஜ் கூட கிடையாது, பிலோ தான்.
ரொம்ப கம்மியான ரொம்ப மிக மிக குறைவான போட்டிகள் தான் இருக்குது. 24 வேக்கண்ட்டுக்கு 48 பேர் கூட அப்ளை பண்ணியிருக்காங்களா அப்படின்றது டவுட்டு தான். அந்த ரேஞ்சில் தான் இருக்காங்க. ஸோ அதனால் கரூர் பொறுத்தளவுக்கு ரொம்ப ஈஸி தான். அங்கே கிருஷ்ணகிரி 59 வேக்கண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணகிரியில் எனக்கு போட்டி அதிகங்க. கிருஷ்ணகிரியில் ஓரளவுக்கு அதிகமான நபர்கள் இங்கே இந்த டிஸ்ட்ரிக்ட் பொறுத்தளவுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து மதுரை டிஸ்ட்ரிக்ட், இதை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜான போட்டி அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம். 73 வேக்கண்ட் இருக்குது. ஏன்னா இங்கே இருக்க சுற்று வட்டாரத்தில் இருக்கிற டிஸ்ட்ரிக்டில் எல்லாத்தையுமே வேக்கண்ட் வந்து அதிகம். ஸோ அதனால் மதுரையில் இருக்கிற நபர்கள் ஆல்மோஸ்ட் அதை சுற்றி இருக்கிற இடத்துல தான் போட்டி போட்டிருக்காங்களே தவிர இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜான போட்டி அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம். பிலோன்னு சொல்ல முடியாது, பட் ஓரளவுக்கு தான் இங்கே வந்து போட்டி அப்படின்றது இருக்குது மதுரையை பொறுத்தளவுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை வேக்கண்ட் கிடையாது. அடுத்து நாகப்பட்டினம் 120 காலி பணியிடங்கள் அப்படின்றது இருக்குது. நாகப்பட்டினம் பொறுத்தளவுக்கு சேம் அதே தான், வேக்கண்ட் வந்து அதிகம். அதே போல் போட்டியும் வந்து இந்த இடத்துல நாகப்பட்டினத்தில் அதிகம். சுற்றி இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே மேக்ஸிமம் வந்து நாகப்பட்டினம் அப்ளை பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து நாமக்கல்லில் 41 வேக்கண்ட். பட் இங்கே வந்து போட்டி அதிகங்க. நாமக்கல் பொறுத்தளவுக்கு அதிகமான போட்டி வந்து இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் பார்த்திங்கன்னா நாமக்கல்லில் 1. அடுத்து பெரம்பலூர் 7 வேக்கண்ட். ஸோ இது வந்து நம்ம எப்படி சொல்கிறதுன்னு தெரில. மிக 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 குறைவான எண்ணிக்கை, மிக 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 குறைவான போட்டி அப்படி தான் சொல்லிக்கலாம் பெரம்பலூர் பொறுத்தளவுக்கு. அடுத்து வந்து புதுக்கோட்டை 74 வேக்கண்ட் அப்படின்றது இருக்குது. ஸோ புதுக்கோட்டையில் போட்டி வந்து குறைவு தான், ஆவரேஜ் கூட போகலை, அதவும் விட குறைவான ஒரு எண்ணிக்கையில் தான் வந்து போட்டி அப்படின்றது இருக்குது. ராமநாதபுரம் ஆவரேஜான போட்டி. அடுத்து சேலம். ஸோ இந்த சேலம் டிஸ்ட்ரிக்ட் பொறுத்தளவுக்கு மிக 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 அதிகமான ஒரு போட்டி அப்படின்றது இருக்கிற டிஸ்ட்ரிக்டாக இந்த சேலமும் ஒன்று இருக்குது. ஸோ சென்னைக்கு அடுத்தபடியாக சேலத்தையும் வந்து சொல்லலாம். ஸோ வேக்கண்டும் அதிகம், இங்கே போட்டி போடுற நபர்களோட எண்ணிக்கையும் மிக 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 அதிகம். ஸோ அப்படி தான் சொல்லணும். அடுத்து வந்து சிவகங்கை 91 வேக்கண்ட். ஸோ இது மதுரை, அதாவது மதுரையில் இருக்கிற நபர்கள் முக்கால்வாசி சிவகங்கைக்கு தான் போகிறாங்க. அதனால தான் மதுரையில் ஆவரேஜான போட்டி. ஸோ அப்போ சிவகங்கையில் ஹை ரேஞ்சில் இருக்கிற ஒரு போட்டி அப்படின்னே சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் ஆவரேஜான போட்டி அப்படின்றது தான் இருக்குது. தேனியில் ஆவரேஜான போட்டி. நீலகிரி மிக 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 குறைவான ஒரு போட்டி அப்படின்னே சொல்லலாம். அடுத்து வந்து தூத்துக்குடி, இங்கே வந்து கொஞ்சம் அதிகமான நபர்கள் வந்து போட்டி போடுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது நிறைய இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக தூத்துக்குடியில் அதிகமான போட்டி அப்படின்றது இருக்குது. திருச்சி பொறுத்தளவுக்கு ஆவரேஜான போட்டி தான் இருக்கும். ஸோ வேக்கண்ட் 81 இருந்தாலும் திருச்சியில் ஆவரேஜான போட்டி தான், ரொம்ப ஹை ரேஞ்சிலெல்லாம் நீங்கள் வந்து இது பண்ண தேவையில்லை. அடுத்து திருநெல்வேலி இன்க்ளூடிங் தென்காசி டிஸ்ட்ரிக்ட் 84 வேக்கண்ட். ஸோ இங்கேயும் வந்து ஆவரேஜான போட்டி தான் இருக்கும். அடுத்து வந்து திருப்பூர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஹை ரேஞ்சில் போட்டி. ஏன்னா இங்கே சுற்றி இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற நபர்களும் மேக்ஸிமம் திருப்பூர் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனாலேயே கண்டிப்பாக திருப்பூரில் வந்து போட்டி அப்படின்றது அதிகமாக இருக்கும். திருவள்ளூர் இங்கே வந்து போட்டி ரொம்ப கம்மிங்க. என்னென்னா இங்கே திருவள்ளூர் இருக்கிற கேண்டிடேட்ஸ், இதில் இருக்கிற கேண்டிடேட்ஸ் பக்கத்துலேயே இருக்குது சென்னைக்கு அப்ளை பண்ணுவோம் அப்படின்ற தாட்டில் தான் வந்து நிறைய அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ திருவள்ளூர் பொறுத்தளவுக்கு போட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்கள் தவறி ஒரு வேளை நீங்கள் திருவள்ளூரில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜாபுக்கு ஆல்மோஸ்ட் ஜாபுக்கு போயிட்டீங்கன்னு தான் அர்த்தம். அதாவது தேர்வு கூட நல்ல மார்க், அதாவது பாஸ் மார்க் வாங்கிட்டீங்கனாலே போதும். திருவள்ளூரில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக தைரியமாக இருக்கலாம், நான் வேலைக்கு போயிட்டேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி. 106 வேக்கண்ட் இருக்குது. மிக மிக குறைவான ஒரு போட்டி இருக்கிற இடம் திருவள்ளூர் அப்படின்றது தான். ஸோ அதை வந்து தெரிஞ்சுங்க. அடுத்து வந்து திருவண்ணாமலை 97 வேக்கண்ட்டு. இங்கே வந்து ஆவரேஜான ஒரு போட்டி தான் இருக்குது. அடுத்து திருவாரூர் 23 வேக்கண்ட்டு, ஆவரேஜான போட்டி தான். வேலூர் இன்க்ளூடிங் ராணிப்பேட்டை அண்ட் திருப்பத்தூர் 53, இங்கே வந்து ஆவரேஜான போட்டி. அடுத்து வந்து விழுப்புரம். ஸோ விழுப்புரம் 127 வேக்கண்ட் சொல்லியிருக்காங்க. 127லையும் இதில் வந்து ஆவரேஜான போட்டி தாங்க இருக்குது. ரொம்ப வந்து கள்ளக்குறிச்சி அண்ட் விழுப்புரமில் வந்து ஹை ரேஞ்சிலலாம் போட்டி போகலை. ஸோ அந்த ரேஞ்சில் வந்து இல்லை, ஆவரேஜாக தான் இருக்குது. நீங்கள் விழுப்புரம் அப்ளை பண்ணாலும் கண்டிப்பாக ஈஸியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. அடுத்து விருதுநகர் இன்க்ளூடிங் கள்ளக்குறிச்சி, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 57 வேக்கண்ட் இருக்குது. ஸோ இதுவும் வந்து ஆவரேஜான போட்டி தான். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குன்றதும் தெரியும், எந்த அளவுக்கு போட்டி இருக்குது அப்படின்றதும் தெரியும். ஸோ இது வந்து என்ன சொல்கிறதுனா, நமக்கு வந்து கிடைத்த தகவலின்படி சொல்கிறது தானே தவிர அக்யூரேட்டாக, அதாவது நம்ம அதுக்கு தான் முன்னாடியே சொன்னது, எண்ணிக்கையின்படி நான் சொல்லலை, ஜஸ்ட்டு வந்து இது வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன்.
ஸோ அதே போல் இந்த தேர்வுக்கு வந்து நம்ம ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் PDF வடிவிலே கொடுத்துருவோம். இங்கே டிஸ்பிளேயில் காண்டாக்ட் நம்பர் தெரியுது பாருங்கள், அந்த நம்பருக்கு 500 rupees பே பண்ணிவிட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு PDF ஃபைலாக வந்து இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் வந்து ஓஏனா அதற்கான சிலபஸ் அப்படின்றது தனியாகவே கொடுத்துருக்காங்க. அந்த சிலபஸ் படி தான், அதாவது வீட்டு பராமரிப்பு முறைகள், அலுவலக பராமரிப்பு, அலுவலக உதவியாளரோட பணிகள், தோட்டக்கலை பராமரிப்பு, தோட்டக்கலை உபகரணங்களை கையாளுதல், இது எல்லாம் தான் சிலபஸ். நீங்கள் வந்து தமிழ் ஃபிசிக்ஸ் படிக்கணும், கெமிஸ்ட்ரி படிக்கணும், எக்கனாமிக்ஸ் படிக்கணும், ஜாகிரபி படிக்கணுன்றதெல்லாம் கிடையாது. நீங்கள் தேர்வுக்கு படிக்கிறது இதுதான் டாபிக்ஸ், இதுதான் ஓஏக்கான சிலபஸ். நம்ம அந்த சிலபஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ தேவை அப்படின்ற நபர்கள் இங்கே டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு 500 rupees பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மெட்டீரியல்ஸ் அப்படின்றது வாங்கிக்கலாம். வேறு ஏதேனும் சந்தேகம்னாலும் அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு கேளுங்க, என்ன அப்படின்றத சொல்லிடுவோம். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.